வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன். எஸ், ஸோ இன்றைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு ரொம்ப பழக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஜென்ரலாக வந்து பல பேர் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பல பேர் வந்து சொல்கிறது உண்டு. எனக்கு வந்து ஓசிடி இருக்குது அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் வந்து நீட்டாக வச்சுருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்லாம் வந்து சில பேர் ஜென்ரலாக சொல்கிறது உண்டு. என்றைக்குமே வந்து சைக்காலஜிஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, இன்றைக்குமே நாங்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ஒரு சைக்காலஜிக்கல் ஓரியன்டான, ஒரு டிஸார்டர் ஓரியன்டான, ஒரு மனநோய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப கேஷுவலாக நாம் சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஸ்கிசோஃப்ரினியா இருக்குது, நான் வந்து திடீர்னு வந்து ஹைப்பர் ஆயிடுவேன், எனக்கு வந்து பைப்போலார் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஃபேஷனேட்டாக இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. என்றைக்குமே அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அந்த ஓசிடியினுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? அந்த விஷயத்தை பற்றி பார்த்துருவோம். இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வந்து இனிமேல் வந்து ஒருவேளை நீங்களே அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்ததுன்னா இனிமேல் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சீரியஸான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு, ஓசிடினா என்ன அப்படின்னா, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஒரு அதிதீவிரமான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டிஸார்டர், ஒரு மனநோயினுடைய அடிப்படையில் வந்து இந்த விஷயம் என்பது இருக்கிறது. தட் இஸ் வாட் வி கால் த ஓசிடி இன் த சிம்பிள் ஃபார்மேட். ஓகேவா? எஸ், இன்றைக்கு அந்த விஷயத்தினுடைய அது என்னென்ன மாதிரியான விஷயங்களின் மூலமாக வருகிறது, ஒருவேளை நமக்கு வந்து ஓசிடி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போ நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன விஷயங்களை வைத்து ஒருவேளை நமக்கு இருந்ததுன்னா அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது, வி ஹாவ் அ ஃபியர் ஆஃப் கண்டாமினேஷன். எஸ், நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து நான் இதே மாதிரி ஓசிடி பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அவங்களுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 வயது ஒரு ஆள். ஓகே, அவருடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் அவங்களும் வந்து சண்டை போட்டுட்டு அவங்களும் வெளிநாட்டில் தன்னுடைய பையனோட போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாமே அப்படியே இருக்கிறாங்க. இந்த சண்டை அப்படிங்கிற நடந்தது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷமாக அவர் கிட்டத்தட்ட எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், முழுக்க அவர் வந்து தனிமையிலேயே தான் இருந்திருக்கு. ஸோ நான் எங்கே வந்து கண்டாமினேட் ஆயிடுவோமோ, த ஃபியர் ஆஃப் கண்டாமினேஷன், த ஃபியர் ஆஃப் அபாண்டன்ஸ் இல்லையா? முக்கியமாக அந்த அபாண்டன்ஸ் ஃபீல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, கைவிடப்பட்ட ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த கைவிடப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு மனசு அப்படிங்கிறது நம்ம கைவிடப்பட்ட ஒரு ஆளாக நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால், மனசு என்ன பண்ண ஆரம்பிக்கும், தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்காக, தன்னை வந்து என்ன பண்ணுறது, தன்னை வந்து பர்ஃபெக்டாக மாற்றிக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம இம்பர்ஃபெக்டாக இருக்கோம். ஓகே, நம்மளோட சொசைட்டிக்கு இயலாத ஒரு ஏற்புடையது அல்லாத ஒரு ஆளாக நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மளை வந்து பர்ஃபெக்டாக என்றைக்குமே வச்சுக்கணுங்கிற, இந்த பர்ஃபெக்டாக இல்லாதனால தான் என்னை விட்டு அவர்கள் போய்விட்டார்களோ அப்படிங்கிற மனதனுடைய அந்த என்ன பண்ணுறது, அந்த ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ஓசிடியாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபியர் ஆஃப் கண்டாமினேஷனாக, அந்த ஒரு ஃபியர் ஆஃப் அபாண்டன்ஸினோட அடிப்படையில் இந்த ஓசிடியாக மாறுகிறது. அது எப்பொழுதுமே வந்து கைகளை எப்பொழுதுமே கழுவிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பர்ஃபெக்டாக வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள், அதே மாதிரி கை கால்களை எப்பொழுதுமே கழுவிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். ஒரு நார்மல் பீப்புள், ஒரு நார்மலாக ஒரு பர்சன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓசிடி இருக்கக்கூடிய ஆட்கள், ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, நார்மலாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படிங்கிறவங்க சில விஷயத்தை பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க, ஃபைன், ஓகே, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஃபைன், அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. பட் ஓசிடி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே தன்னுடைய கைகளை கழுவிக்கொண்டே இருப்பார். அவங்களுடைய கையை பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வெட்டாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய கால்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே வெட்டாகவே இருக்கும். அவங்களுடைய ஃபேஸ் அப்படிங்கிறதும் வெட்டாகவே இருக்கும். ஸோ என்றைக்குமே அந்த வெட்டிலே வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஈரப்பதத்தோடு இருந்தால் தான், அந்த ஈரம் அப்படிங்கிறது தான், அந்த நீர் அப்படிங்கிறது தான் என்னை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 3 to 4 முறை வந்து அவங்க வந்து குளிப்பாங்க. விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஜஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்களையும் அவர் நினைப்பார்கள். முக்கியமாக நமக்கு பர்ஃபெக்டாக, நார்மல் பர்சனுக்கு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா எரிச்சல் வரும், உடனே அதை வந்து மாற்றி வைப்பேன், எல்லாம் பண்ணுவோம். பட் ஓசிடி இருக்கக்கூடியவர்களுக்கு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அதன் மீது ஒரு பெரிய பயம் வரும். ஒரு தடவை சொல்லுவாங்க, 2வது தடவை சொல்லுவாங்க, 3வது தடவை அது இருக்கக்கூடிய இடத்துக்கே போக மாட்டாங்க, அதையே வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை பார்க்காமே வந்து உங்களே மட்டும் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா, ஏன்னா அது மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயம் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த OCD person and the normal person that we need to understand. Okay, and yes, of course, yeah, the fear of loneliness. நான் வந்து எங்கு தனிமைப்படுத்தப்பட்டு விடுவேனோ, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அதிகமாக வந்து லோன்லியாக இருக்கிறது அப்படிங்கிறது வேறு, பீயிங் அலோனாக இருக்கிறதுங்கிறது வேறு. ஓகே, நான் இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸாமினுடைய ப்ரிப்பரேஷன் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பிஸ்னஸ் நான் வந்து இது ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நான் வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்னை நான் தனிமைப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னா அதில் எந்த விதமான தவறும் இல்லை, அது வேறு விஷயம்.
பட் லோன்லியாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு முக்கியமாக ஒரு இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப்பில் லவ் ஓரியன்டான வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள். ஏன்னே தெரியல, எதுக்குன்னே தெரியல, இல்லை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு நான் நினைக்கக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு என்னை அவங்க ஒதுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து படிக்கலைங்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. நான் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, பட் படிக்கலைங்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. நான் பொறுப்பாக இல்லைங்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. நான் அவர்களுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலைங்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. அவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்கிறதுக்காக என்னை ஒதுக்குறாங்க. இப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளாக நாம் இருக்கும் பொழுது, ஓகே, மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்கிரிமினேஷன் அதிகமாகிட்டே இருக்கும்போது, எல்லா சைடில் இருந்துமே வந்து நிராகரிப்பு என்பது வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வர ஆரம்பிக்கும்னா, இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தட் இஸ் வாட் வி நீட் டு ஃபோக்கஸ். ஓகே, co-occurring conditions, of course, yes. ஒரு விஷயம் என்பது மீண்டும் மீண்டும் இதே மாதிரியான இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, அந்த கண்டிஷன்லேயே நாம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓசிடி அப்படிங்கிறது வருகின்றது. ஜஸ்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து டிஸ்கிரிமினேட் ஆகிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டோம், இல்லை பிஸ்னஸில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இதனால் வந்து ஓசிடி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. இது தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து கேட்டு போடக்கூடிய அளவில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கேட் போடுறாங்கிற அளவிற்கு எல்லா விதமான நிராகரிப்பும் வந்து நம்ம ஆள்படும் பொழுது தான் அந்த ஓசிடிங்கிறது ஒரு சிவியர் கண்டிஷனாக வரக்கூடியது. அஃப்கோர்ஸ், எஸ். தென் வாட் அபவுட் த நெக்ஸ்ட் திங், த டியூ டு த ட்ராமா அண்ட் ஜெனிட்டல்ஸ். ட்ராமா அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, ட்ராமா அப்படிங்கிறது ஏதோ ஒரு கசப்பான நிகழ்வு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கூடாது. ஒரு கசப்பான நிகழ்வு நடந்தது, ஓகே, நேற்று எங்களுடைய அப்பா வந்து என்னை திட்டாரு, என்னுடைய ஆஃபீஸில் இருக்கவங்க என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆச்சு, இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாக நமக்கு ட்ராமா என்பது வராது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஹைலி எக்ஸ்பெக்டேஷனாக பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கக்கூடிய, பயங்கரமாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ரொம்ப வருஷமாக நீங்கள் அந்த விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, பட் அது நடக்காமல் போகும் பொழுது, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத மிகப்பெரிய அளவில் வந்து நினச்சே பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்கும் பொழுது, முக்கியமாக நீங்கள் வந்து அதீதமான பாசம் வைத்திருக்கக்கூடிய உங்களோட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் என்பது அவர்கள் உங்களை விட்டு போகும் பொழுது, ஒரு வேளை வந்து அவர்கள் இறந்து போகும் பொழுது, ஒட்டுமொத்தமாக அவங்க உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு போகும் பொழுது, அந்த நேரத்தில் தான் ட்ராமா அப்படிங்கிற இன்சிடென்ட் என்பது நமக்குள் நடக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் ட்ராமா. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்களோ ட்ராமா கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக நம்மளுடைய மனதால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஓசிடி வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒருவேளை ப்ரீ நேட்டலில் உங்களுடைய அம்மாவினுடைய கர்ப்ப காலத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷனை உங்களுடைய தாய் என்பவள் அனுபவித்திருந்தால், உங்களுடைய ஃபேமிலிங்கிறத அனுபவிச்சிருந்தா, அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து கருவறையிலேயே நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் என்பது கொடுக்கப்பட்டிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா, இந்த ஓசிடி என்பது ஜெனட்டிக்கலாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஏன் சிஸ்டர்கிட்ட யார்கிட்டையாவது ஓசிடி இருந்தால் அது நமக்கு தொற்றிக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது ஜெனட்டிக்கலாக தான் வருமே தவிர, ஒருத்தவங்களுடைய ஓசிடி நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க இப்படியே இருக்கிறாங்க, அவங்க கூட 10 நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓசிடி வருமானா கண்டிப்பாக வராது. ஓகேவா? திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஃப் யூ ஹேவ் அ ஓசிடி, வாட் யூ நீட் டு டூ, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், சாரி ஃபார் லேட். அந்த ரீபைண்டிங் த ரிலேஷன்ஷிப், ஒருவேளை ரிலேஷன்ஷிப் அதிகமான டிஸ்கிரிமினேஷன் மூலமாக உங்களுக்கு ஓசிடி வருவதாக நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக யூ நீட் டு கோ அண்ட் ரீபைண்டிங் யுவர் அனதர் ரிலேஷன்ஷிப். எல்லா விதமான வாழ்க்கையில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயத்திற்கும் கண்டிப்பாக சிமிலராக ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது கண்டிப்பாக இருக்கிறது. தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்களே நம்ம பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர்களையே போகும்போது வரும்போது பார்க்குறது, அப்படி ஏக்கத்தோடு பார்க்குறது, இந்த சீனே வேணாம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டாங்கன்னா நாமளும் அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணிவிட்டு நாம் வேறு யார் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் யார் ஒருத்தவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ அவங்க கூட நம்ம போகிறதுங்கிறது தான் விச் இஸ் அ பர்ஃபெக்ட் திங். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய மனசு அதை ஏற்றுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இவங்ககிட்ட எந்த ஒரு வாமான ஒரு ஃபீலிங் கிடைச்சதோ அதே வாமான ஃபீலிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சி, அவங்ககிட்ட கிடைக்கிற பட்சத்தில் அதே அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்ககிட்ட கிடைக்கிற பட்சத்தில், அதே ஜாயினஸ் அப்படிங்கிறது கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய மனது என்பது ஏற்றுக்கொள்ளும். டோன்ட் worry about what you lost, just go and get what is a new. Okay, கேன் பி ட்ரீட்டபிள். அஃப்கோர்ஸ் எஸ். ஓசிடி என்பது ட்ரீட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை ஜெனட்டிக்கலாக உங்களுக்கு வந்திருக்கிறது, உங்களுக்கு ட்ராமா மூலமாக வந்திருக்குது அப்படின்னா அதை பெட்டராக வந்து வித் ப்ரொஃபஷனல் எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் மூலமாக, அதை த்ரூ த கவுன்சிலிங் மூலமாகவும் த்ரூ த தெரப்பிஸ் மூலமாகவும் கண்டிப்பாக ஒரு டாக் தெரப்பி மூலமாக கண்டிப்பாக இந்த விஷயத்தை பெட்டராக வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஈவன் நம்மளுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஒரு 3 to 4 months இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட முடியும். தட்ஸ் அ மேட்டர். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சிவியாரிட்டி.
ஹிப்னாட்டிக் தெரப்பி வில் பி த பெஸ்ட் வே. ஹிப்னாட்டிக் தெரப்பி அப்படிங்கிறது இன்வென்டட் பை த சிக்மண்ட் ஃப்ராய்ட். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட் அதை கண்டுபிடிச்சி அதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஹிப்னாட்டிக் தெரப்பினா ரொம்ப ஃபேமஸான தெரப்பி. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 5 வயது ஆகிறது, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, 10 வயது ஆகிறது, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு ஜோக்குக்காக வந்து சில இடங்களில் சொல்கிறது உண்டு. பட் உண்மையிலேயே ஹிப்னாட்டிக் தெரப்பி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் உங்களுடைய மனசை கொண்டு போய் அப்படி நிப்பாட்டி இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எந்தெந்த மாதிரியான என்வாயர்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது, எந்த விஷயத்தின் மூலமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறத அதிலிருந்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஹிப்னாட்டிக் தெரப்பி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்பொழுது உங்களோட எமோஷன் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளவு எமோஷன் நமக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறது, நம்முடைய அன்கான்ஷியஸாக இவ்வளோ எமோஷன் இருக்கா, இவ்வளோ சப்கான்ஷியஸாக இவ்வளோ மேட்டர் இருக்கா அப்படிங்கிற விஷயம் என்பது நமக்கே தெரிய வரும் ஹிப்னாட்டிக் தெரப்பி மூலமாக. ஸோ உங்களுக்கு ஹிப்னாட்டிக் தெரப்பி வேணும்னா த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாகவே யூ கேன் கெட் இட். தட்ஸ் அ மேட்டர். த்ரூ த வீடியோ கால் மூலமாக, ஒரு ஜூம் மீட் மூலமாக ஜஸ்ட் நீங்கள் அப்படியே படுத்துட்டிங்கன்னா போதுமானது. உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக இந்த ஹிப்னாட்டிக் தெரப்பியை எங்களால் செய்த முடியும். தட்ஸ் அ மேட்டர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்பொழுது அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வெளியில் வரும் பொழுது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பெட்டர் ரிலீஃப் கிடைக்கும். ஈவன் வென் யூ சஃபர்ட் வாட் எவர் த திங்ஸ், முக்கியமாக அந்த ட்ராமா அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் முக்கியமாக வந்து இந்த ஒரு ஹிப்னாட்டிக் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எஸ், இந்த ஓசிடி என்பது நீங்களாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அன்கான்ஷியஸ் ஹார்ட்டாக இருக்குது, அது என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அ ப்ரொஃபஷனல் சப்போர்ட் லைக் அ சைக்காலஜிஸ்ட் லைக் அஸ். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இதான் எங்களுடைய நம்பர். நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன். தட்ஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். எஸ், பாய்.